மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து வகை மீன்பிடி விசைப்படகுகள் மே 28ஆம் தேதியும், நாட்டுப்படகுகள் ஜூன் 13ஆம் தேதியும் ஆய்வு செய்யப்பட உள்ளதால் படகு உரிமையாளர்கள் தயார் நிலையில் இருக்க மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அனைத்து மீன்பிடி படகுகளுக்கும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்ட வர்ணம் பூசி ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். விற்பனை வரி விலக்களிக்கப்பட்ட எரிஎண்ணெய் வாங்கும் படகுகள் நேரடி ஆய்வின் போது ஆய்விற்கு உட்படுத்தப்படவில்லை எனில் அப்படகுகளுக்கு விற்பனை வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகள் இயக்கத்தில் இல்லாததாக கருதி அப்படகுகளின் பதிவுச் சான்றினை உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்திடவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருப்போரூர் அருள்மிகு ஸ்ரீ கந்தசாமி கோவிலில் ஆக்கிரமிப்பு கடைகள் மற்றும் பார்க்கிங் வசதிக்கான இடத்தினை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் திருவஞ்சாவடி தெரு கங்கையம்மன் கோவில் அருகே நல்லான்செட்டிக்குளம் உள்ளது. தற்போது குளத்தினுள் ஏராளமான ஆகாய தாமரை செடிகள் மற்றும் பாசிகளுடன் குப்பை கழிவுகள் அடர்ந்து காணப்படுகின்றன. எனவே மேற்கண்ட குளத்தை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆய்விற்காக திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலுக்கு வருகை தந்தார். அப்போது பக்தர்கள் வரும் நடைபாதையில் அமைக்கப்பட்டுள்ள கடையை அகற்றக் கோரி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் புதியதாக வாகன நிறுத்தம் அமைக்கும் இடத்தினை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துறை சார்ந்த அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டார். வைகை அணையிலிருந்து பாசன பகுதி நிலங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள மொத்தம் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையிலிருந்து அரசின் உத்தரவுப்படி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 2ஆம் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்கு வினாடிக்கு 1500 கன அடி வீதம் தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 4 நாட்களுக்கு மொத்தம் 376 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் இதன் மூலம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பாசன கண்மாய் நிறைந்து 8509 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் அணையில் உள்ள சிறிய மதகுகள் நீர்மின் நிலையம் வழியாக ஆற்றில் செல்வதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய 4 மாவட்ட வைகை ஆற்றக்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் வைகை ஆற்றில் யாரும் குளிப்பதற்காக இறங்க வேண்டாம் என்றும் வைகை ஆற்றை கடக்க முயற்சிக்க வேண்டாம் என்றும் பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோடை மழை காலை முதல் பெய்து வரும் நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், கருங்குடி, மேலவளம்பேட்டை, சித்தாமூர், மேல்மருவத்தூர் ஆகிய பகுதிகளில் கோடை மழை காலை முதல் மேகம் இருள் சூழ்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்றனர். இந்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் மழையால் 10,000 ஏக்கர் பருத்தி சாகுபடி பாதிப்படைந்ததாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 40,000 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நன்னிலம், வலங்கைமான், குடவாசல், நீடாமங்கலம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பருத்தி சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் 75 நாட்கள் ஆன பருத்தி பயிர் வயல்களில் மழைநீர் தேங்கி பருத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பருத்தி பயிரில் பூக்கள் வைத்து வரும் நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக பூக்கள் அனைத்தும் உதிர்ந்து விழுந்து மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவு செய்த விவசாயிகள் சுமார் 10,000 ஏக்கர் பருத்தி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.